மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணிலே. டேய் அவ வருவாடா, அதுக்கு ஏன்டா வாட்ச்மேன் மாதிரி வெளியவே நின்னுகிட்டு இருக்க? டேய் வருவான்னு தாண்டா நானும் நினைக்கிறேன். ஆனா இவ்வளவு நேரம் ஆகியும் காணுமே. ஒருவேளை வரமாட்டாளோன்னு பயமா இருக்குடா. சொல்ல முடியாது. ஏன்னா நேத்து அவ இந்த ஆபீஸ்ல வேலை செய்யறேன்னு சம்மதிச்சதையே என்னால நம்ப முடியல. இன்னைக்கு வருவாங்கிறது கொஞ்சம் டவுட் தான். டேய் நீ வேற வாயை வச்சு தொலையாதடா, அவ வருவா. நானே எவ்வளவு கஷ்டப்பட்டு அவளை இங்க வேலை செய்ய வைக்கிறதுக்காக நேத்து என்னெல்லாமோ ஐடியா பண்ணி பெட்டெல்லாம் கட்டி ஒரு வழியா இங்க வேலை செய்யறதுக்கு சம்மதிக்க வச்சிருக்கேன். ஆமா, நானும் கேட்கணும்னு நினைச்சேன். அது என்னடா 30 நாள் 30 டாஸ்க்? அப்படி என்னடா அவளுக்கு டாஸ்க் கொடுக்க போற? யாருக்கு தெரியும்? நானே அவளை வேலை செய்ய வைக்கிறதுக்காக வாயில வந்ததை அடிச்சு விட்டேன்டா. என்னது வாயில வந்ததை அடிச்சு விட்டியா? ஏண்டா அப்புறம் என்னமோ வேலைக்கு வந்தா 30 நாள் 30 டாஸ்க் கொடுக்க போற, அதுல 10 டாஸ்க்ல ஜெயிச்சுட்டா வேலையை விட்டு போயிடலாம்னு சொல்லிக்கிட்டு இருந்த. இப்ப அவ வேலைக்கு வந்துட்டானா அவளுக்கு என்ன டாஸ்க் கொடுப்ப? இதுல வேற 10 டாஸ்க்ல ஜெயிச்சாலே வேலையை விட்டு போயிடலாம்னு சொல்லிட்ட. 30 டாஸ்க்லயும் ஜெயிக்கணும்னு சொல்லியிருந்தாலாவது 30 நாள் அவளை இங்க வேலை செய்ய வச்சிருக்கலாம்ல. டேய் நீ வேற, நான் டாஸ்க் அதுன்னு சும்மா அடிச்சு விட்டேன்டா. அது ஒர்க் அவுட் ஆகும்னு கூட நான் நினைக்கல. அப்புறம் 30 நாள் 30 டாஸ்க்ல வின் பண்ணணும்னு சொன்னா அவ ஒத்துக்க மாட்டாளோன்னு தோணுச்சு. அதான் 10 டாஸ்க்லயாவது வின் பண்ணிட்டா வேலையை விட்டு போயிடலாமேன்னு அவ ஒத்துக்கவாளேன்டா 10 டாஸ்க்ல வின் பண்ணணும்னு சொன்னேன். ஆனா 10 டாஸ்க்ல அவளை வின் பண்ணவே வைக்க கூடாதுடா. என்னானாலும் சரி 30 நாள் அவளை இந்த ஆபீஸ்ல வேலை செய்ய வச்சே ஆகணும். அவ இங்க அட்லீஸ்ட் 1 மாசமாவது வேலை செஞ்சாதான்டா என் காதல் அவளுக்கு புரிய வைக்க முடியும். அதுக்கு அவ தோக்குற மாதிரி என்ன டாஸ்க் தான் கொடுக்க போற? என்னன்னெல்லாம் தெரியல, இதுக்கு மேலதான் யோசிக்கணும். ஆனா அதுக்கு முதல்ல அவ ஆபீஸ்க்கு வரணும்ல. அவ எப்படியாவது வந்துட்டா போதும்டா. ஐஷு, தேங்க்ஸ் ஐஷு. எங்க ஆபீஸ்க்கு வராம போயிருவியோன்னு நினைச்சிட்டேன். நியாயம் தினா சார் வராம இருக்கணும். சாரா? எனக்கு இந்த சர்டிபிகேட் வேணும். ஏன்னா எனக்கு வேற இடத்துல வேலைக்கு போகணும். 10 டாஸ்க்ல நான் வின் பண்ணா என் சர்டிபிகேட் கொடுத்துருவீங்க, அப்புறம் என்ன தொல்லை பண்ண மாட்டீங்கன்னு சொன்னீங்கல்ல. தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரு வகையில நீங்க என்ன தொல்லை பண்றதுக்கு ஞானும் காரணம் தான். அதனால அதை ஞானே சரி பண்ணிடுறேன். இப்ப என்ன, ஒருவேளை என் மனசுல பழைய விஷயங்கள் ஏதாவது இருக்குமோன்னு உங்களுக்கு சந்தேகமா இருக்கு, அவ்வளவுதானே? அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டா அப்புறம் நீங்க என்ன தொல்லை பண்ண மாட்டீங்களே. நீங்க சொன்ன மாதிரி அந்த 10 டாஸ்க்ல நான் வின் பண்ணி என் மனசு என்னைக்குமே மாறாதுன்னு உங்களுக்கு ப்ரூவ் பண்ணிட்டு என் சர்டிபிகேட்டையும் வாங்கிட்டு நான் இந்த ஆபீஸை விட்டு போறேன். ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் இடையில இருந்த உங்களுக்கு தெரியாத அந்த விஷயத்த உங்களுக்கு ஞாபகப்படுத்தினது ஞான் தான். முடிஞ்சு போன விஷயத்த தொடங்கி வச்சதும் ஞான் தான். இப்ப அந்த விஷயத்த ஞான் தானே முடிச்சு வைக்கணும். எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு தான் இந்த ஆபீஸை விட்டு நான் போவேன். நீங்க எனக்கு என்னமோ டாஸ்க் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, அந்த டாஸ்க் என்னன்னு சொல்லுங்க. 10 நாள்ல அந்த 10 டாஸ்கையும் வின் பண்ணிட்டு இந்த ஆபீஸை விட்டு நான் போறேன். போலாம் போலாம், இப்பதானே வந்திருக்கீங்க, அதுக்குள்ள போறேன்னா எப்படி? இந்த ஆபீஸை விட்டு போகணும்னா அதுக்கு முதல்ல ஆபீஸ்ல வேலையில ஜாயின் பண்ணணும். அப்புறம் நான் கொடுக்குற 10 டாஸ்க்ல வின் பண்ணணும். அதுக்கப்புறமா தானே போக முடியும். அதெல்லாம் நான் வின் பண்ணிடுவேன். முதல்ல இன்னைக்கு இந்த டாஸ்க் என்னன்னு சொல்லுங்க. அட என்னம்மா நீ இன்னும் ஆபீஸ்க்குள்ளேயே வரல, ரிசப்ஷன்லயே நின்னுட்டு டாஸ்க் என்னன்னு கேக்குற? பட் உன் பஞ்சுவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா அதுக்குன்னு அவ்வளவு அவசரப்படாத. முதல்ல ஆபீஸ்க்குள்ள போய் வேலையில ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா டாஸ்க்ல வின் பண்ணி இந்த ஆபீஸை விட்டு போற வரைக்கும் நீங்க இந்த ஆபீஸோட ஸ்டாஃப் தான். டாஸ்க் நம்மளுக்குள்ளதான், ஆனா ஆபீஸ் வேலையில கரெக்டா இருக்கணும். முதல்ல போய் ஆபீஸ்ல வேலையில ஜாயின் பண்ணுங்க. டாஸ்க் என்னன்னு நான் கூப்பிட்டு சொல்றேன். ரேஸ், மேடம் உள்ள கூட்டிட்டு போய் முதல்ல வேலையில ஜாயின் பண்ணுங்க. ரேஸ், டாஸ்க் ஆன் த வே. போடி போ. என்னமோ டாஸ்க்ல வின் பண்ணிட்டு இந்த ஆபீஸை விட்டு போயிடலாங்கிற தைரியத்துல வந்திருக்கியா? அதுலயும் நீ ஜெயிக்கணுங்கிறத விட என்ன தோக்க வைக்கணுங்கிறதுக்காகவே வந்திருப்பேன்னு தெரியும்டி. காதலிக்கிற பொண்ணு கிட்ட தோப்பேன், ஆனா காதல்ல தோக்க மாட்டேன். உன்னால எந்த டாஸ்க்லயும் ஜெயிக்கவும் முடியாது, இந்த ஆபீஸை விட்டு போகவும் முடியாது. அதையும் பார்க்கலாம்டா. பாரு பாரு, இனிமே பாத்துக்கிட்டே தானே இருக்க போறோம். உன்னால அவ்வளவு சீக்கிரம் இந்த ஆபீஸை விட்டு போக முடியாது செல்லம். உன்னை நான் போகவும் விட மாட்டேன். 48 நாள் உன்னை பார்க்காம உன் கூட பேசாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? அதையெல்லாம் டேலி பண்ண வேண்டாம். அன்னைக்கு என்ன சொன்ன? எனக்கு உன் மேல லவ் இல்ல, அதனாலதான் நான் அன்னைக்கு கல்யாணத்தை நிறுத்த வரலன்னு தானே சொன்னேன். எனக்கு உன் மேல எவ்வளவு லவ் இருக்குன்னு நான் காமிக்க வேண்டாம். நீங்க இருக்க போற இந்த 30 நாள்ல எனக்கு உன் மேல எவ்வளவு லவ் இருக்குன்னு நீ தெரிஞ்சுக்குவ. நானா உன்னை வேலையை விட்டு போக சொன்னாதான் போவேன்னு சொன்னல. ஆனா இந்த 30 நாள்ல நான் உன் மேல காமிக்கிற லவ்ல நானே உன்னை இந்த ஆபீஸை விட்டு போன்னு சொன்னாலும் நீ போக மாட்ட.
என்னைக்குமே என் பொண்டாட்டியா என் கூடயே தான் இருக்க போற. நான் இருக்க வைப்பேன். நாம் போக்கிரிக்கு போக்கிரி ராஜா, பக்கத்துல பட்டுல ரோஜா, எனக்கு நீதானடி எனக்கு பொண்டாட்டி, ஓ எனக்கு நீதானடி எனக்கு பொண்டாட்டி. டேய் என்னடா ஆபீஸ்க்கு எம்டி ஆயிட்டோம், இதுக்கப்புறம் பொறுப்பா ஆபீஸ்ல நல்லா வேலை செய்யணும்னு அப்பா கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கியா? அடப்போடா, ஐஷுக்கு என்ன டாஸ்க் கொடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன்டா. அதானே பார்த்தேன், எங்க உனக்கு பொறுப்பு வந்துருச்சோன்னு பயந்துட்டேன். டேய் விளையாடுறதுடா சக்தி, இப்ப எனக்கு பொறுப்பு வரதான் முக்கியம். ஐஷுக்கு என் மேல காதல் வரணும்டா. அதுக்காக தானடா கஷ்டப்பட்டு அவளை இந்த ஆபீஸ்ல வேலைக்கு சேர்த்திருக்கேன். 10 டாஸ்க்ல வின் பண்ணிட்டா அப்புறம் அவ சர்டிபிகேட்டை கொடுத்துருவேன், அவளை தொல்லை பண்ண மாட்டேன், இந்த ஆபீஸை விட்டு போயிடலான்ற தைரியத்தை தாண்டா அவ ஆபீஸ்க்கே வந்திருக்கா. இப்ப இன்னைக்கு நான் அவளுக்கு ஏதாவது டாஸ்க் கொடுத்தே ஆகணும்டா. அதான் என்ன டாஸ்க் கொடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். டேய் டாஸ்க்குக்கா பஞ்சம், அதான் ஆபீஸ்ல நிறைய ப்ராஜெக்ட் எல்லாம் இருக்குல்ல, மேனேஜர் கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டு அவளுக்கு ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்து பண்ண சொல்றா. ஏண்டா நான் என்ன ஆபீஸை டெவலப் பண்றதுக்காக அவளுக்கு டாஸ்க் கொடுக்குறேன்னு சொன்னேன், என் லவ் டெவலப் பண்றதுக்கு டாஸ்க் கொடுக்கணும்டா. லவ் டெவலப் பண்றக்கா? ஏண்டா டாஸ்க் எல்லாம் அபிஷியலா தான் இருக்கணும், பர்சனலா இருக்க கூடாதுன்னு நம்ம சொன்னோம்ல. ஆமாண்டா, அபிஷியலா தான் இருக்கணும். ஆனா என்னதான் அபிஷியலா இருந்தாலும் அதுலயும் கொஞ்சம் என் லவ் டெவலப் பண்ற மாதிரி இருக்கணும்ல. அப்படி என்னடா டாஸ்க் கொடுக்க முடியும்? அதுதானே தெரியாம உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என் ஃப்ரெண்டு தானே, ஏதாவது ஐடியா கூட. ஃப்ரெண்டா? ஹலோ சார், இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் ஆபீஸ்க்கு வெளியே தான். ஆபீஸ்க்குள்ள நீங்க பாஸ், நான் உங்க பிஏ. ஒரு பிஏவோட வேலை என்ன? பாஸ் என்னெல்லாம் பண்ணணும், மீட்டிங் இருக்கா இல்ல எங்கேயாவது வெளியே போகணுமா, எல்லாத்தையும் ஷெட்யூல் போட்டு கொடுக்கணும். பாஸ் கூடவே இருந்து வேலை விஷயமா சப்போர்ட் பண்றதுக்கு பேர் தான் பிஏ. மத்தபடி ஐடியா எல்லாம் கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல சார். டேய் நேரம் பார்த்து பழி வாங்குற. இருடா, உனக்கும் கையிலுக்கும் என்ன சண்டை வராமையேவா போயிடும்? சண்டை வரட்டும், அப்புறம் ஐடியான்னு கேட்டுட்டு என்கிட்ட வருவல்ல, அப்ப வச்சுக்கிறேன்டா. டேய் அதெல்லாம் அப்படா, இப்பதான் விரதம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் என்னதான் சண்டை வந்தாலும் அதை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும்டா. என் பொண்டாட்டியை கரெக்ட் பண்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல உனக்கு பொண்டாட்டியாக போறவளை கரெக்ட் பண்ற வழியை பாடுறா. யாருக்கு தெரியும், பொண்டாட்டி ஆகுறாளோ இல்ல ஸ்டாஃபாவே இந்த ஆபீஸை விட்டு போறாளோ. டேய் அப்படி நான் போக விட்டுருவனா? ஆமா ஆமா, என்னமோ 30 டாஸ்க் கொடுப்பேன், அந்த 30 நாளைக்குள்ள என் காதுல புரிய வச்சிருவேன்னு சொன்னேன். ஆனா இப்ப முதல் டாஸ்க்குக்கே உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்க. இந்த லட்சணத்துல போனா அவ கூடிய சீக்கிரமே ஆபீஸை விட்டு போயிடுவாடா. டேய் அப்படியெல்லாம் போக கூடாதுடா. இன்னைக்கு கண்டிப்பா அவளுக்கு ஏதாவது டாஸ்க் கொடுக்கணும்டா. அதான் என்ன கொடுக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா ஒண்ணுமே மண்டைக்கு வர மாட்டேங்குதுடா. டே சக்தி ப்ளீஸ்டா, நமக்குன்னு யோசிச்சா எந்த ஐடியாவுமே வராதுடா. ஆனா அடுத்தவனுக்குன்னு யோசிச்சா நிறைய ஐடியா வரும்டா. நீ என் உயிர் நண்பன்ல, எனக்காக யோசிச்சு ஒரு ஐடியா சொல்றா. டேய் உயிர் நண்பன் தானடா இவ்வளவு நாள் என் உயிர் எடுத்துக்கிட்டு இருந்த. ஆனா இந்த ஆபீஸ்க்குள்ள இந்த உயிர் நண்பன்கிற பஞ்சாயத்தே கிடையாதுடா. நீ பாஸ், நான் உனக்கு பிஏ. பிஏவோட வேலை என்ன? உன் கூடவே இருந்து உனக்கு ஷெட்யூல் போட்டு கொடுக்கணும், அவ்வளவுதான். மத்தபடி ஐடியா எல்லாம் கொடுக்க முடியாது பாஸ். டேய் இப்ப என்ன சொன்ன? என்ன சொன்ன? பிஏனா பாஸ் கூடவே இருக்கிறது தான் வேலை, ஐடியா எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். ஐடியா கிடைச்சிருச்சுடா. கிடைச்சிருச்சா? என்ன ஐடியாடா? அந்த ஐடியாவை நான் பாத்துக்கிறேன். அப்புறம் நீ பிஏ தானே, பிஏக்கு இன்னைக்கு வயிற்று வலி, இன்னைக்கு லீவு, வீட்டுக்கு கிளம்பு. என்னது வயிற்று வலியா? டேய் நான் நல்லா தானடா இருக்கேன். கண்ணா இங்க நான் பாஸ், நீ பிஏ. பாஸ் சொல்றதுதான் பிஏ கேட்கணும். பாஸ் நான் சொல்றேன், உனக்கு இன்னைக்கு வயிற்று வலி, லீவு, வீட்டுக்கு கிளம்புடா. இவன் என்ன சொல்றான்? எனக்கு தெரியாம எப்படா எனக்கு வயிற்று வலி வந்துச்சு? ஓஹோ, ஐசுவை கரெக்ட் பண்றதுக்கு என்னமோ பிளான் பண்ணிட்டான். அதான் நைஸா நம்மள கழட்டி விட பாக்குறான். சரி பரவாயில்ல, நமக்கும் ஒரு நாள் லீவ் கிடைச்சா கையிலோட போய் ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சோம். இவனே நமக்கு லீவ் கொடுக்குறான், அப்புறம் என்ன கவலை? நம்ம ஜாலியா போய் கையிலோட என்ஜாய் பண்ணுவோம். இவன் என்னமோ பண்ணி தொலைட்டும். ஓகே பாஸ், புரிஞ்சுது. நீங்க சொன்ன மாதிரியே எனக்கு இன்னைக்கு வயிறு வலி, இன்னைக்கு நான் லீவு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். சீக்கிரம் கிளம்புடா. அவசரம் லைட்டா. ஆர்வம்லாம் சரிதான், ஆனா இது ஆபீஸ், அதை மறந்துடாத. டேய் அதெல்லாம் எனக்கு தெரியும் போடா. என்னமோ சொல்றான், ஆனா ஆபீஸ்ங்கிறத மறந்து ஏதாவது ஏடா கூடமா பண்ணி அடி வாங்காம இருந்தா சரி. மீனா எப்படி இருக்க மீனா? உன்னை நம்ம ஸ்கூல் படிக்கும் போது பார்த்தது. அதுக்கப்புறம் உனக்கு கல்யாணம்னு சொன்னல, அதுக்கப்புறம் நான் பார்க்கவே முடியல. எப்படி இருக்க? இதுதான் உன் பையனா? ஆமா கையல், இதுதான் என் பையன். 3 வயசு ஆகுது. ஓ அப்படியா, 3 வயசு ஆயிடுச்சா? ஆமா ஆமா, நம்ம +2 முடிச்சதுக்கு அப்புறம் தானே உனக்கு கல்யாணம் ஆச்சு. ஆனா அதுக்கப்புறமும் நீ படிச்சிருந்திருக்கலாம். ஆனா அதுக்குள்ள நீ தான் ஏதோ லவ் பண்ணிட்டேன்னு சொல்லி சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஆமா கையல், அதான் நான் பண்ண பெரிய தப்பு. ஸ்கூல் படிக்கும் போதே லவ் பண்ணிட்டேன்னு சொல்லி கல்யாணத்தை பண்ணி என் வாழ்க்கையை நானே தொலைச்சிட்டேன். ஏன் மீனா, ஏன் அப்படி சொல்ற? உன்
வீட்டுக்காரர் உன்னை நல்லா பாத்துக்கிறது இல்லையா? சேச்சே, அப்படியெல்லாம் இல்ல கையல். என்னையும் என் பையனையும் எல்லாம் என் வீட்டுக்காரர் நல்லா தான் பாத்துக்கிறாரு. அப்புறம் என்ன மீனா, படிக்கலன்னா என்ன? இப்போ உன் வீட்டுக்காரர் உன்னையும் உன் பையனையும் நல்லா தானே பாத்துக்கிறாரு. என்னையும் என் பையனையும் மட்டும் நல்லா பாத்துக்கிட்டு என்ன பண்றது கையல்? எனக்கு தான் ஒரு தங்கச்சி இருக்கான்னு உனக்கு தெரியும்ல. எனக்கு அப்பா அம்மா இல்லாம என் பாட்டி தாத்தா வீட்டுல தான் நானும் என் தங்கச்சியும் வளர்ந்தோம். அப்பத்துல இருந்தே என் தங்கச்சிக்கு அப்பா அம்மாவா இருந்து அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் தான் அமைச்சு கொடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஆமா, நீ கூட ஸ்கூல் படிக்கும் போதே சொல்லுவியே, நான் மேல படிக்கிறனோ என்னமோ எனக்கு தெரியல, ஆனா என் தங்கச்சியை நல்லா படிக்க வைக்கணும்னு. அம்மா இப்போ அவ என்ன பண்றா? ஒரு அக்காவா அவளுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினைச்சேன். கடைசியில அவளோட வாழ்க்கையை பத்தி எதையுமே பார்க்க முடியாம இப்ப அவங்க ஊர்ல ஒரு துணி கடையில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. அந்த துணி கடையில கிடைக்கிற 5000 ரூபாய் 10000 ரூபாய் சம்பளத்தை வச்சுக்கிட்டு தான் அவ வாழ்க்கைய அவ ஓட்டிக்கிட்டு இருக்கா. சாப்பிடுறதுக்கும் போட்டுக்கிறதுக்கு துணி வாங்குறதுக்கும் எல்லாம் சரிதான். ஆனா இனி அவளுக்கு ஒரு கல்யாணம் காட்சினா அதுக்கெல்லாம் என்ன பண்ண போறா, இல்ல நான் அவளுக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல கையல். என்ன மீனா இப்படி சொல்ற? ஏன் உன் வீட்டுக்காரர் எதுவும் பண்ண மாட்டாரா? நீ தானே முன்னாடி சொன்ன, என் வீட்டுக்காரர் என்ன காதலிக்கும் போது என் தங்கச்சியும் பாத்துக்கிறேன், அவளையும் படிக்க வச்சு அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் எல்லாம் சொன்னாரு, அவரே பாத்துக்குவாரு, அதனால நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டு நான் அவரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆமா கையல், அது காதலிக்கும் போது சொன்னாரு. நானும் அவர்கிட்ட எனக்கு என் தங்கச்சி தான் இருக்கா, அவளுக்கு நான் தான் இருக்கேன், அவளை படிக்க வச்சு நல்ல நிலைமைக்கு ஆளாக்க வேண்டியது ஏன் பொறுப்பு, அவளை நான் தான் பாத்துக்கணும்னு சொன்னேன். அதுக்கு அவரும் உன் தங்கச்சினா அவ எனக்கும் தங்கச்சி மாதிரி தான், அவளை நல்லபடியா படிக்க வச்சு ஆளாக்க வேண்டியது நம்ம கடமை, நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாரு. அதை நம்பிதான் கையல் நான் ஸ்கூலோட என் படிப்பையும் முடிச்சுட்டு அதுக்கு மேல காலேஜ் கூட படிக்காம அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்ச நாள் எல்லாம் அவரு என் தங்கச்சியை படிக்க வச்சாரு, அவளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கட்டி எல்லாம் நல்லா தான் பாத்துக்கிட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் நான் மாசமாயிட்டேன். அப்புறம் எனக்கு ஆஸ்பத்திரி செலவு அது இதுன்னு எல்லாம் ஏகப்பட்டதாய் போச்சு. அதுல என் தங்கச்சியை படிக்க வைக்கிறதுக்கெல்லாம் அவர்கிட்ட பணமே இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் இவன் பிறந்துட்டான். இவன் பிறந்ததுக்கு அப்புறம் செலவு இன்னும் அதிகமாயிடுச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு வர பணம் வீட்டு செலவுக்கும் எங்களை பாத்துக்கிறதுக்கும் என் பையனை பாத்துக்கிறதுக்குமே சரியா இருக்குது. இதுல எங்க இருந்து என் தங்கச்சியை படிக்க வைக்கிறது, அவளுக்கு ஏதாவது செய்யறது? அப்புறம் அவரும் கல்யாணத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி கிடையாது. கல்யாணத்துக்கு அப்புறம் அதுவும் குழந்தையெல்லாம் ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப மாறிட்டாரு. நம்ம குடும்பத்தை பாத்துக்கிறதுக்கே வழி இல்ல, இதுல உன் தங்கச்சியெல்லாம் படிக்க வச்சு அவளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஐயோ என்ன மீனா இப்படி சொல்ற? என்ன இருந்தாலும் உன் தங்கச்சிக்கு நீ மட்டும் தானே இருக்க. ஆமா கையல், ஆனா என்ன பண்றது, என் தங்கச்சிக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் எனக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சிருந்திருக்கணும். ஆனா என் புருஷன் என் தங்கச்சியும் நல்லபடியா பாத்துக்கிறேன், அவளுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறேன்னு சொன்னதை நம்பி அவசரப்பட்டு கல்யாணத்தை பண்ணி குழந்தையும் பெத்துக்கிட்டு இப்ப என்னால என் தங்கச்சி வாழ்க்கையை பாத்துக்கவே முடியல. அவ பாவம் அங்க அனாதை மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. சரி அதை விட கையல், என் கஷ்டம் என்னோட போகட்டும். நீ எப்படி இருக்க? அம்மா எப்படி இருக்காங்க? உன் தம்பி தங்கச்சி பிங்கு டிங்கோலாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க மீனா. நீயும் உன் தம்பி தங்கச்சியை படிக்க வச்சு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும். இத்தனை காலம் உன்னை படிக்க வைக்கிறதுக்கே அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இதுக்கப்புறம் தம்பி தங்கச்சியோட விஷயத்த நீயே பாத்துக்கணும்னு சொன்ன. என்னாச்சு கையல், இப்ப வேலைக்கெல்லாம் போறியா? தம்பி தங்கச்சியை நீ தான் பாத்துக்கிறியா? இல்ல மீனா, அது நான் வேலைக்கெல்லாம் போகல. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, அதுக்கப்புறம் வேலைக்கெல்லாம் போக முடியல. அம்மா தான் இன்னும் அவங்கள படிக்க வச்சிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா? ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியும். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமா வேலைக்கு போய் தம்பி தங்கச்சியை நீ தான் படிக்க வைப்பான்னு சொன்னியே. ஆமா மீனா சொன்னேன், ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் என்னால வேலைக்கெல்லாம் போக முடியல. அப்புறம் என் வீட்டுக்காருக்கு இப்பதான் நல்ல வேலை கிடைச்சிருக்கு, அவரே என் தம்பி தங்கச்சியை படிக்க வச்சு பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. எல்லாரும் ஆரம்பத்துல அப்படிதான் கையில் சொல்லுவாங்க. ஆனா அவங்க அவங்களுக்கு குடும்பம்னு ஆயிட்டா அப்புறம் அவங்க குடும்பத்தை பாத்துக்கிறதுக்கே சரியா போகும். அதுல இங்க இருந்து நம்ம தம்பி தங்கச்சின்னு எல்லாரையும் பாத்துக்கிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் சும்மா பேச்சோட போயிடும் கையல். என்ன மீனா சொல்ற? ஆமா கையல், இப்ப என்ன பாக்குறீல்ல, நானும் என் வீட்டுக்காரும் காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். காதலிக்கும் போது அவரும் இப்படிதான் சொன்னாரு, என் தங்கச்சியை பாத்துக்கிறேன், அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், படிக்க வைக்கிறேன்னு எல்லாம் சொன்னாரு. ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம், அதுவும் ஒரு குழந்தையெல்லாம் ஆனதுக்கு அப்புறம் அதெல்லாம் அப்படியே மாறிடுவாங்க கையல். ஆமா, உனக்கும் கல்யாணமாகி 6 மாசம் ஆகுதுல்ல, ஏதாவது விசேஷம் உண்டா? இல்ல மீனா, எதுவும் இல்ல. ஏன்னா இவ்வளவு நாள் அவருக்கு வேலை சரியா கிடைக்காம இருந்துச்சு. இப்பதான் அவருக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு. வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் குழந்தைய பத்தி எல்லாம் யோசிக்கணும்னு இருந்தோம். ஓ அப்படியா? அது அப்படிதான் கையல். அதாவது நமக்குன்னு ஒரு குழந்தை அதெல்லாம் வர்ற வரைக்கும் தான் தம்பியை பாத்துக்குவேன் தங்கச்சியை பாத்துக்குவேன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்குன்னு ஒரு குழந்தை வந்துட்டா உன் வீட்டுக்காரர் உன் தம்பி தங்கச்சியெல்லாம் படிக்க வைப்பாருன்னு உனக்கு தோணுதா? அதெல்லாம் சும்மா பேச்சோட போயிடும் கையல். அதுக்கப்புறம் அவங்க குழந்தை அவங்க குடும்பம்னு தான் பாத்துக்குவாங்க. நம்ம தம்பி தங்கச்சி நம்ம குடும்பத்தையெல்லாம் எங்க இருந்து பாத்துக்க போறாங்க? அப்புறம் நமக்கும் எதுவும் சொல்றதுக்கு வழி இருக்காது. ஏன்னா குழந்தை பிறந்துருச்சுல, அப்புறம் குழந்தைக்காக நம்ம எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு புருஷன் சொல்றதை கேட்டுக்கிட்டு வாழ்ந்துதான் ஆகணும். கல்யாணம் ஆயிடுச்சுனாலே பிறந்த வீட்டை மறந்துட வேண்டியதான் கையல். அதுலயும் குழந்தையெல்லாம் பிறந்துச்சுன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் புருஷன் சொல்றதுதான். அதுக்கு மீறி நம்மளால நம்ம வீட்டுக்கு எதுவும் செய்ய முடியாது. அதுலயும் தம்பி தங்கச்சியை படிக்க வைக்கிறேன் அவங்களுக்கு ஏதாவது பண்றேங்கிறதெல்லாம் நடக்காத காரியம் கையல். ஆனா என்ன, உன் அம்மாவை நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு.
இருக்கு. ஏன்னா பாவம் உன் அப்பா போனதுக்கு அப்புறம் உன்னைய படிக்க வச்சு ஆளாக்குறதுக்கே உன் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த 2 பிள்ளைங்களை இனி அதே மாதிரி படிக்க வச்சு ஆளாக்குறதுக்குள்ள என்ன பாடுபடுவாங்களோ. அவங்களுக்கு பாவம் எதுவும் உடம்புக்கு எதுவும் வராம நல்லபடியா இருந்துட்டா அந்த பிள்ளைங்களை பாத்துக்குவாங்க. ஆனா அவங்களுக்கு ஏதாவது உடம்புக்கு வந்துருச்சுன்னா அப்புறம் இந்த பிள்ளைங்களோட நிலைமை அவ்வளவுதான். இல்ல நான் ஏன் சொல்றேன்னா அவங்களுக்கும் வயசாயிட்டே போகுது இல்ல கையல். இன்னும் எத்தனை காலத்துக்கு அவங்க வேலையெல்லாம் செஞ்சு அந்த பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியும்? உன் புருஷன் ஏதோ உன் தம்பி தங்கச்சியை படிக்க வைப்பாருன்னு சொல்ற. ஆனா அது உங்களுக்கு குழந்தை ஆகிற வரைக்கும் வேணும்னா ஏதாவது பண்ணுவாரா இருக்கும். ஆனா உங்களுக்குன்னு ஒரு குழந்தையெல்லாம் வந்துட்டா அதுக்கப்புறம் உன் தம்பி தங்கச்சி அவர் படிக்க வைப்பாருன்னாலாம் எதிர்பார்க்காத கையல். ஏன்னா அப்படி எதிர்பார்த்துதான் நான் இப்ப ஏமாந்து போய் உட்கார்ந்துருக்கேன். அதே மாதிரி நீயும் எதிர்பார்த்து ஏமாந்து போயிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் முன்கூட்டியே சொல்றேன். மீனா சொல்ற மாதிரி எங்களுக்குன்னு ஒரு குழந்தை வந்துட்டா அதுக்கப்புறம் சக்தி என் தம்பியும் தங்கச்சியும் படிக்க வைக்க மாட்டாரா? நான் படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போய் பிங்குவையும் டிங்குவையும் நல்லா படிக்க வைக்கணும். அவங்களுக்கு படிப்பு செலவு அவங்க வாழ்க்கைக்கு உண்டானதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள என்னெல்லாமோ நடந்து கல்யாணம் தான் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சக்தியும் பிங்கு டிங்குவை பாத்துக்கிறேன் அவங்கள படிக்க வைக்கிறேன்னு சொன்னாரு. இவ்வளவு நாள் சக்திக்கு வேலை கிடைக்கல, இப்பதான் வேலை கிடைச்சிருக்கு. இதுக்கப்புறம் பிங்குவையும் டிங்குவையும் அவர் படிக்க வைப்பாரு, அவர் பாத்துக்குவாருன்னு நினைச்சேன். ஆனா இப்ப மீனா சொல்றதை கேட்டா எங்களுக்குன்னு ஒரு குழந்தை வந்துட்டா அதுக்கப்புறம் அவரு பிங்குவையும் டிங்குவையும் பாத்துக்க மாட்டாரோ? இல்ல, எனக்கு ஃபர்ஸ்ட் என் தம்பியும் தங்கச்சியும் தான் முக்கியம். முதல்ல அவங்கள படிக்க வச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும். அதுக்கப்புறம் தான் எதுவா இருந்தாலும்.